சுப்பு, பூஜைக்கு டைம் ஆச்சு, பசங்களை என்ன பண்றாங்கன்னா? டேய் மூத்தவனே, தேங்காய் உடைச்சியாடா? உடைச்சிட்டமா. டேய் சந்தனம் குங்குமம் கற்பூரம்லாம் எங்கடா? என்கிட்ட இருக்குமா. என்னடா ஊர்தான் வந்துட்டு இருக்கீங்க? அர்ச்சந்துட்டு போகலங்கடா. வந்துட்டோம்ப்பா. என்னடா இங்கிட்டு ஒருத்தி வர்றீங்க அங்கிட்டு ஒருத்தி வர்றீங்க? மரும இல்லைங்கடா. அத்தை இங்கதான் இருக்கும். எல்லாரும் சீக்கிரம் வாங்க, பூஜை டைம் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் எல்லாரும் இங்கே நில்லுங்க, வந்துடுறேன். ஊர்ல இருக்கிற எல்லாரோட கண்ணும் நம்ம குடும்பத்தின் மேலதான் இருக்கும். ஏங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாக்குறவங்களாம் இந்த காலத்துலயும் இந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பமான்னு கேக்குறாங்க. ஆமா சுப்பு, இதே மாதிரி நம்ம குடும்பம் கடைசி வரைக்கும் ஒற்றுமையா இருக்கணும். அது என்னுடைய ஒரே ஆசை. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? நான் குளிக்க போகணுமா? அதுக்கேண்டி டொம்மு டொம்முன்னு கதவை தட்டிட்டு இருக்கிற? உங்க அண்ணனுக்கோ அன்னைக்கோ கால் பண்ணு. எது? அவ எனக்கு அண்ணியா? மிர்துலாக்கா, மிர்துலாக்கா. வா ஸ்ரீமதி. அக்கா, எனக்கு உங்க 12th அக்கவுண்ட்ஸ் புக் வேணும். அக்கவுண்ட்ஸ் புக்கு போன வாரம் தானே வாங்கிட்டு போனேன். ஐயோ, படிச்சு படிச்சு மறந்தே போச்சு. அக்கா, எனக்கு உங்க காமர்ஸ் புக் வேணும். காமர்ஸா? சரி, எடுத்துட்டு வரேன். நீ அங்கே நிக்கிற, வந்து உட்காரு, எடுத்துட்டு வந்துடுறேன். இப்படி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சவதான் என்கிட்ட புக்கு வாங்க வந்து வந்து எங்க அண்ணனே கரெக்ட் பண்ணிட்டான். அன்னைக்கு என்ன அக்கான்னு கூப்பிட்டவள நான் அண்ணின்னு கூப்பிடணுமா? ஏய், உங்க சித்தப்பா என்னையோட 7 வயசு மூத்தவர். இன்னைக்கு வரைக்கும் என்னை அண்ணின் தான் கூப்பிட்டு இருக்கிறாரு. உனக்கு என்ன? போமா. டேய், இப்பதான்டா உள்ள வந்தேன். இப்பதான் வந்தியா? ஐயோ, இவங்கள காணா. டேய் விக்கி. டேய் இருடா, வர 10 நிமிஷம் ஆகும். என்னது 10 நிமிஷமா? நீ எப்ப ரெடியான? நீ இப்பதான் எந்திரிக்கிறியா? 4 மணிக்கு எந்திரிச்சுடா. இது 4 மணிக்கா? அப்பா எங்க? போட போட. பைத்தியம். எங்க போனாரு இவரு? பா, என்னப்பா இது? மகனே, என்ன 2 பாத்திரம் ஃபுல்லா? எப்படி அப்பா டெக்னிக்? இதுதான் சூரிய குளியல். எப்படி? நான் குளிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன், நீங்க வந்து குளிச்சுக்க. ஐயோ, இப்ப எனக்கு குளிக்கிறது பிரச்சனை இல்லையே. ஷபா, வீட்டுல 1க்கு 2 பாத்ரூம் இருந்தோம். பப்ளிக் டாய்லெட்டை யூஸ் பண்றவன் நம்மளாதான் இருப்போம் போல. டேய் தம்பி, காசு கொடுத்துட்டு போடா. ஐயோ அண்ணே, அக்கௌண்ட்ல வச்சுக்கிறீங்களா? நாளைக்கு கொண்டு வந்து தந்துடுறேன். எது அக்கௌண்டா? டேய் இல்லடா, டேய். காலையில இருந்துச்சா எவ்வளோ வேலை. இவங்களாம் அனுப்புறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுது. என்னம்மா ரெடி ஆயிடுச்சா? ஆமா, இதெல்லாம் எங்க வச்சேன்? பாத்தியாக்கா,
வேலை வேலை வேலைன்னு பாய் மட்டும்தான் வேலை செய்யுது. ஏதாவது ஹெல்ப் பண்றாங்களான்னு. என்னம்மா என்னமோ சொன்ன மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்ல. சரி சரி, மத்தியானம் என்ன சமையல் சமைக்கலான்னு இருக்கீங்க? சுண்டல் குழம்பு வச்சல. சூப்பரு, சமைச்சிருங்க. சமைச்சிருங்களா அத்தை? போன தடவை அக்கா வச்ச சுண்டல் குழம்பு செம்மையா இருந்துச்சுல. சுண்டல் குழம்புனாலே அது அக்கா தான். அக்காவே வைக்க சொல்லிடுவோம். ஆமாமா, சூப்பரா இருந்துச்சு. நீயே செஞ்சிரு. இப்ப சமையல் வைக்கிறதுக்கு என்ன கூத்துறான் பாரு. டேய் நேரமா அது சீக்கிரம் வாடா. நான் தானே வந்துட்டேண்ணா. சரி வரப்பா. உட்கார். மிதிலா வா, நான் இறக்கி விடுறேன். ஏன்னா நான் பஸ்ல போய்க்கிறேன். ஏண்டி அண்ணன் கூட போக வேண்டியதானே? மா அண்ணா அந்த பக்கம் போகணும், நான் இந்த பக்கம் போகணும். என்னை கொண்டு வந்து விட்டா அண்ணா பெட்ரோல் வேஸ்ட் ஆகாதா? இப்பதே மணி என்னோட புள்ள. சரிப்பா வரேன். அண்ணா வரேன். சரி சுப்பு, எனக்கு வேலை கிடக்கு, அப்படி கிளம்புறேன். டீ கடையில் உட்காந்து 4 பெருசுங்களோட வெட்டி பேச்சு பேசுறதுக்கு பந்தா வேற. சரிங்க ராஷ்மிகா மந்தனா. ரிட்டையர்ட் ஆன பிறகு மரியாதையே போச்சு. மிருதுலா, ஏம்மா செலவு காசுலாம் இருக்குல்ல? இருக்குப்பா. இல்லைனாலும் கேட்டுறாத. அப்போ என்ன 10 பைசா இல்லை. சரி ஒன்று பண்ணுறியா? அப்பாவுக்கு ஜிபேல ஒரு 100 ரூபா அனுப்பிச்சுறியா? நீங்க எதுக்குப்பா இப்படி வரீங்க? உன்னை பஸ் ஏற்றி விடுதேம்மா. எதுக்குப்பா? அப்புறம் அவ்வளவு தூரம் நடந்து வரணும், கால் வலிக்கும்ல. ஆமா இல்ல, இது வர எனக்கு புரியவே இல்லை பாரு. போயிட்டேன். ஏம்மா அந்த 100 ரூபாய் மட்டும் மறந்துடாத. பாய். ஏன் லேட்டு? சாரி. நேற்று எவ்வளோ டைம் கூப்பிடுறது? ஏன் ஃபோன் எடுக்கல? உனக்கு தான் எங்க வீட்டை பத்தி தெரியும்ல. நேற்று என்னாச்சு தெரியுமா? என்னடி தண்ணி குடிக்கணும். தண்ணி தான் வெளியவே இருக்கு, பிடிக்க வேண்டியதானே? கரெக்ட்மா. வாங்கறதுல பொடி மரியாதை இருக்கா பாரு எனக்கு. என்னம்மா? ஒன்றும் இல்லப்பா. ஃபோன் பேசுறதுக்கே முடியல. இவங்கெல்லாம் ஒத்துக்க வச்சு சம்மதம் வாங்கி நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்குள்ள விளங்கிடும். அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. எங்க வீட்டோட பிரின்சஸ் தான் நானு. நான் என்ன சொன்னாலும் ஓகே சொல்லிடுவாங்க. இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க ஒரு அண்ணன் இருந்தாலே கஷ்டம், 2 அண்ணங்க ஒரு தம்பி வேறு இருக்காங்க, ஏன்னா ஒருத்தர் அடிச்சாலே தாங்க மாட்டடா, 3 பேரும் எப்படின்னு கேட்குறாங்க. நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. எங்க அண்ணங்க சாது, சமுத்திரம் படத்துல வர்ற அண்ணன் மாதிரி. இருந்தாலும் அந்த படத்தில் அடிப்பாங்கல்ல. நீ வேணா எப்படி பாரு, நம்ம குழந்தைங்களுக்கு 3 தாய்மாமா சீர்வரிசையில வரும்ல. இதுக்காக 3 குழந்தை பெக்கணும் போலயே. முடியாது. ஏமா? எனக்கு 5 வேணும். 5? யூ ஆர் தி பெஸ்ட். யோ ரமேஷே, உனக்கு நான் தான் காம்படிஷனு. என்ன பிரச்சனை? மூஞ்சி தூக்கி சீலிங்ல வச்சிருக்க. ஏன் என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியாதா? அஸ்வதி, மாமா கொஞ்சம் காப்பி போட்டு கொடுமா. சரிங்க மாமா. அஸ்வதி, மாமா கொஞ்சம் காப்பிமா. சரிங்க மாமா. அஸ்வதிமா, மாமா கொஞ்சம் காப்பி விடுமா. மாமா கொஞ்சம் காப்பிமா. காப்பிமா. ஒரு மனுஷன் ஒரு நாள் 1 காஃபி குடிப்பா, 2 காஃபி குடிப்பா. உங்க அப்பா 1000 காஃபி கேட்குறாரு. அதை விடுங்க. உங்க அம்மா? என்னம்மா சீரியல் பார்க்குறியா? ஆமாங்கிட்ட. உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குமா. இந்த வீட்டில் நீ எவ்வளோ வேலை பார்க்குற. உண்மையிலே எங்கள் வீட்டுக்கு கிடைச்ச நீ பெரிய கிஃப்ட்டு. ஆமாம், உனக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும்? எனக்கு குலாப்ஜாம் பிடிக்கும். அப்படியா? எனக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சிரு. அத்தை, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க உங்களுக்கு பிடிச்சதை செய்யணும், அவ்வளோதான். எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு என்னையே செய்ய சொல்றாங்க. அவங்கள விடுங்க. உங்க தம்பி தங்கச்சிங்க என்னோட இதுக்கடி எடுத்துறேன். நீ வேணா வாங்கி சாப்பிடு. மிருதுலா, இன்னொரு தோசை. அண்ணி தோசை சூப்பர் அண்ணி. அண்ணி போதும். ஆமாம்மா, ஏற்கனவே 8 ஆயிடுச்சுல. என்ன நீ? இல்ல, டைம் 8 ஆயிடுச்சுல, கிளம்பணும்ல. அதான் தம்பி உனக்கு. அதெல்லாம் எது வேணா, நீ ஒரு முட்டை தோசை. முட்டை தோசை? இப்படி எல்லாத்துக்கும் வேணுங்கிறது நான் தான் செய்யணும். ஏன் மருமக இன்னொருத்தி இருக்கால, அவட்ட கேட்க வேண்டியதானே?
நீதாம்மா வீட்டில் எல்லாம் நல்லா செய்கிற. நான் நல்லா செய்யலைங்க, நீங்க எல்லாரும் தான் என்ன வச்சு செய்றீங்க. இப்போ என்னடி பண்ணணுங்கிற? ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிருங்க. ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறதா? ஆமா, வேற ஊருக்கு போகணும். வேற ஊருக்கு போறதா? ஆமா, தனி கொடுத்துன போகணும். தனி கொடுத்துடுமா? லவ் பண்ணும்போது நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? ஏங்க, நான் உங்களை லவ் பண்ணதுக்கு காரணமே நீங்க கூட்டு குடும்பமா வாழ்றீங்களே, அதனாலதான். அப்படியா? ஆமாங்க, சின்ன வயசுல இருந்து சமுத்திரம், ஆனந்தம், வானத்தை போல இது மாதிரி படம்லாம் பார்த்து வளர்ந்தேன். இப்போ கூட பாண்டியன் ஸ்டோர்ஸ் தான் விரும்பி பார்க்குறேன். அதனால உங்க கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். பாத்தியா அப்ப என்ன சொன்ன? கூட்டு குடும்பமா வாழணும்னு சொன்னேன். நம்மள எங்கடா இப்ப வாழ விடுறாங்க? அப்பா வெல்கம் பா. என்னடா கக்கூஸ் வெல்கம் பண்ணிட்டு இருக்க? இந்த பைத்தியம் இருக்கு. இவன் கூட சேர்ந்தா பைத்திய முத்தி ரோட்ல தான் அலைவ. முகரை இப்ப அத்தை வந்துட போறாங்கடா. அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஏய், ஆமா என்னடா பண்ணிருக்க? ஆமா, ஸ்ரீமதி எங்க? அவ கடைக்கு போயிருக்காமா. அது சரி, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கை கழுவிட்டு இருக்கேன். இந்த அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டே, அதுக்கு இப்போ வரைக்குமே கை கழுவிட்டு இருக்க? கண்ணு வைக்காதமா, போமா. இதை வேற கண்ணு வேற வைப்பாங்க. பேபி, நீ ஹைட்டு கம்மியா இருக்கிறது எவ்வளவு பெனிஃபிட் பாத்தியா? நீ என்னடா வாய்க்குள்ள கொசு போற மாதிரி ஆண்டு நின்றுட்டு இருக்க? அண்ணி, நீங்க என்ன செவுத்தம் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க? நீ என்ன பண்றோ ஏது பண்றோ எனக்கு தெரியாது. இப்பயே வீட்டுல பேசி தனி கொடுக்கறதுக்கு சம்மதம் வாங்குற. என்ன எந்திரிச்சு போடா. என்ன பெரியவனே, தனி கொடுத்தனமா? அதே ஏங்க இடம் வச்சு பேசுறா? பா, என்னாச்சுப்பா? சாருக்கு ஹாஸ்டல்ல போய் தங்கணுமா? எனக்கு பிரைவசி வேணும். பிரைவசியா? கல்யாணம் பண்ண உங்க அண்ணங்களே கம்முனிங்க இருக்காங்க, உனக்கு என்ன பிரைவசி? மாசம் மாசம் உங்க அண்ணாட்டே அக்காட்டே 10,000 வாங்குறேன்ல, எதுக்கு வாங்குறேன் சொல்றா? புது வீடு கட்ட. புது வீடு கட்டணும்ல, உனக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டதா இருந்தா அதுல இருந்து எடுத்து தரணும். அப்புறம் எப்படி புது வீடு கட்டுறது? சொல்லி புரிய வைடி. புது வீடு கட்டுற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கப்பா. நல்ல பெரிய வீடா தானே கட்ட போறோம். எல்லாருக்கும் தனித்தனி ஃப்ளோர்னு வீடு நல்லா விலாசமா தானே இருக்க போகுது. அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா. வீடு கட்டுற வரைக்கும் என்னால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியாதுங்க. என்னம்மா? உனக்கு வீட்டுல தானே பிரைவசி இல்லைன்னு சொல்ற. இனிமேல் நம்ம வாரம் வெளியே போறோம். வாரமா? ஆமா. உண்மையாவா சொல்ற? ஆமா, வர சண்டேல இருந்தே ஸ்டார்ட். அப்படியா? அப்ப வர சண்டே எங்க? ஒன் டே ட்ரிப், அதுவும் பைக் ட்ரிப். பைக் ட்ரிப்பா? எங்க? ஆனை கட்டி, ஊட்டி. சண்டேவா? வீக் டேஸ்னாலும் கூட ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு லீவ் போட்டு வெளியே போகலாம். சண்டே எப்படி? சண்டே தானே எங்கள் அம்மாவுக்கு லீவு. அம்மாவா? அம்மாட்ட எல்லாமே சொல்லிட்டேன். என்ன சொன்னாங்க? அம்மாக்கெல்லாம் ஓகே தான். அதை ஒன்று பார்க்குறக்கு கோயிலுக்கு கூட்டுற சொன்னாங்க. ஆனால் இது நம்ம கல்யாணத்துக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப். தயவு செஞ்சு எந்த காரணமும் சொல்லாது. நான் வரேன். இப்பதான் சண்டே வரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நாளைக்கு சண்டேடா. என்னடா இதை யோசிச்சுட்டே இருக்க? அப்பா அம்மா கிட்ட வெளில போறதை பத்தி சொல்லணும்ல. இன்னுமா நீங்க வீட்டுல சொல்ல? இப்பயே சொல்லலாம் வாங்க. நாளைக்கு என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, எப்படியாவது வந்துடும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நம்ம கல்யாணத்துக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஞாபகம் வச்சுக்கோ.
பா என்னடா பா நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் வெளியே போகிறேன், ஒரு 500 ரூபா கிடைக்குமா? 500 ரூபாயா? அதெல்லாம் எங்கேயும் போவேனா, கம்முன்னு வீட்டில் இரு. பா என்னப்பா ஹாஸ்டலில் வேணாம் சொல்லிட்டீங்க, ஒரு நாள் தானே ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறேன்னு சொல்கிறேன். எங்கடா போகிற நீ? மச்சான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்க, எல்லா பிளானும் போட்டாச்சு, சொதப்பிராத. நாளைக்கு வாழையார் போகிறோம், கல் குடிக்கிறோம். அது வந்து கோயிலுக்குப்பா. இது கோயிலுக்கு போகிற மோர்கிட்ட இல்லையே. கோயில்னா கோயிலுக்கு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆற்றுல அப்படியே குளிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு வருவோம். ஏங்க கோயிலுக்கு தானே போகிறேன்னு சொல்கிறான், போயிட்டு வரட்டு விடுங்க. பசங்க வீட்டுக்குள்ளே இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு நாள் தானே, போயிட்டு வரட்டும். நீ சொல்கிற சரித்த. ஆனால் இவன் மட்டும் வெளியே அனுப்பினா போதுமா? மற்றவங்களும் அனுப்பணுமா? அவங்களும் போகட்டும், நம்மளும் போவோம். என்னங்க சொல்கிறீங்க? நம்ம எல்லாரும் நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போக போகிறோம். ஃப்ரீடம் இல்லன்னு பார்த்தா வெளியே போறது கூடமா ஃப்ரீடம் இல்ல? என்னால இதுக்கு மேல மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியே சிரிச்ச மாதிரி நடிக்க முடியாதுங்க. தயவு செஞ்சு இப்பவே இத பத்தி வீட்ல பேசுங்க. பேசுறேன் இப்பவே. தப்பு எங்க மேலதேமா? நீங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க நினைச்சிருந்தமே தவிர சந்தோஷமா இருக்கீங்களான்னு உங்கள்கிட்ட கேட்காம விட்டுட்டோம். நீங்கள் வெளியே போகணுன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக நாங்கள் வேணான்னு சொல்லியிருக்க மாட்டோம்மா. நம்ம சதீஷ் இருக்கான்ல, அடிக்கடி காலேஜை கட்டடிச்சுட்டு பசங்களோட சேர்ந்து எங்கேயோ ஊர் சுற்றுறான்னு கேள்விப்பட்டேன். அவன் கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னது பொய்ன்னு நல்லாவே தெரியும் எனக்கு. அவன் என்கிட்ட பொய் சொல்கிறான்னா எனக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறான்னு தோணுச்சு. அதனால தான் அவன் அங்கே போகக்கூடாதுன்னு நம்ம எல்லாம் சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு சொன்னேன். அவன்கிட்ட தனியாக மனசு விட்டு பேசினேன், புத்திமதி சொன்னேன். அவனும் கேட்டுக்கிட்டான். பா இனி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்ப்பா, சாரி. ஆனால் நீங்கள் வெளியே போகிற பிளானை நான் கெடுக்குன்னு நினைக்கவே இல்லைப்பா. சொல்லியிருந்தா நாங்களே போக சொல்லியிருப்போம். தனி கொடுத்துன போகிறதுனா போய்க்கோங்கப்பா, நாங்கள் உங்களை தடுக்க மாட்டோம். உங்கள் சந்தோஷம் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம்மா. தனி கொடுத்துட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம விருதாளோட பிறந்தநாள் வருது இல்லைம்மா, இங்கே நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய்க்கணும்மா. டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. Calling is either switched off or not reachable at the moment. நீங்க கண்டிப்பா போயே ஆகணுமா? வேலை விஷயமா தானேம்மா நான் போகிறேன். 2 நாள் தானே, நான் வந்துடுவேன். அங்கே போனால் தானே ட்ரான்ஸ்ஃபர் விஷயமா பேச முடியும். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. அப்போ தனி கொடுத்தம் போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமாப்பா. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் 2 பேரும் தனியாக இருக்க முடியலன்னு தானே? அதுக்கு அப்பப்போ நீங்கள் 2 பேரும் வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரலாம்ல? அதுக்கு தான் உங்கள் மாமனார் மாமியார் எந்த பிரச்சனையும் சொல்லிட்டாங்களாம்மா. பா இப்போ இந்த நேரம் நீ என்னை அப்பான்னு கூப்பிடுறத நான் கேட்டுட்ருக்கேனா, அதுக்கு முக்கிய காரணம் உங்கள் மாமனாரும் தான். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடந்தேன், ஞாபகம் இருக்கா? அப்போ ஆப்ரேஷனுக்கு பணம் எங்கேருந்து வந்துச்சு? உங்கள் மாமனார் மாமியார் தான் கொடுத்தாங்க. அதுவும் வெளியில் யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொல்லி. கூட்டு குடும்பமாக இருக்கதை எப்பவும் பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போது நீங்கள் தனி கொடுத்துன்னு போகிறதுக்கு சரின்னு சொன்னது முழு மனசோட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்க கண்டிப்பாக இருக்காதும்மா. நல்ல மனுஷங்கம்மா, அவங்க மனசு கஷ்டப்படாமல் நடந்துக்கம்மா. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். இப்போ இந்த நேரம் நீ என்னை அப்பான்னு கூப்பிடுறத நான் கேட்டுட்ருக்கேனா, அதுக்கு முக்கிய காரணம் உங்கள் மாமனாரும் தான். என்னாச்சுமா? சரி சரி, எந்திரி எந்திரி, மெதுவாமா. ஸ்ரீமதி,
மிருதுலா என்னாச்சு? வலிக்கு விழுந்துட்டாமா. அனி பாத்து நீ இருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். கால் சரியாகிற வரைக்கும் நீ எந்த வேலையும் செய்ய வேணாமா. அப்புறம்க்கா, கால் வீக்கம் சரியாகிற வரையும் நீ இந்த ரூம்லயே ரெஸ்ட் எடுங்க. கால் வலி எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்லைங்க. எனக்கு இப்போது ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. ட்ரான்ஸ்ஃபர் வேண்டாங்க. இங்கே என்ன பண்ணுற தனியா? ஒன்றுலடா, சும்மா தான். நீ பார்த்த வீட்டுக்கே போயிடலாம். நாளைக்கு அட்வான்ஸ் கொடுத்துடலாம்ல? இல்லைடா, வேண்டாம். அப்போது தனி கொடுத்தனும்? அதுவும் வேண்டாம். உண்மையாவா? ரொம்ப சந்தோஷம்மா. தனி கொடுத்துட வேணான்ட்டீங்க. அப்புறம் என்ன, மிருதுலா பிறந்தனால கோலாகலமா கொண்டாட வேண்டியதான். வைப்போறா எப்படி? சூப்பரா. பர்த்டே எல்லாம் நல்லா தான் போகுது. ஆனால் அவன் தான் என்கிட்ட பேசி 2 வாரம் ஆகுது. மிருதுலா இங்க வா. சரிடி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்னம்மா மிருதுலா, வெள்ளர் என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வந்து பாரு யார் வந்திருக்காங்கன்னு. சொல்லுப்பா, யார் வேணும்? சார், என் பேர் வசந்த். நானும் மிருதுலாவும் காலேஜ் டேஸ்ல லவ் பண்ணிருக்கோம். என்ன தைரியம் இருந்தா நம்ம வீட்டு படியேறி வந்து இப்படி பேசிட்டு போவான். அதுவும் நம்ம முடிவு சொல்லணுமாமா. அவனை சொல்லி என்னங்க பண்றது? எல்லாம் உங்க பொண்ணை சொல்லணும். நீங்க கொடுக்குற இடம் தான். வரட்டும், அவ பேசிக்கிறேன். அத்தை, ஒரு நிமிஷம். இப்போ இதில் இவ்வளோ கோவப்பட்டு பேசுறதுக்கு என்ன இருக்கு? நானும் உங்க பையனும் லவ் மேரேஜ் தான். அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், நீங்க ஏன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஏங்க மாமா, பையனுக்கு ஒரு நியாயம், பொண்ணுக்கு ஒரு நியாயமா? 2 பேர்த்துக்கும் ரொம்ப வருஷம் பழக்கம் இருக்குன்னு சொல்றாங்க. பையனும் நல்ல வேலையில தான் இருக்காரு. அவங்க வீட்டில் சம்மதம் வாங்கிட்டு தான் நம்ம வீட்டில் பேசவே வந்திருக்காரு. இதுக்கு மேலே வேற என்ன மாமா வேணும்? பா, எனக்கும் இந்த சம்மதம் சரிப்பட்டு வரும்னு தோணுது. ஆமாப்பா, தங்கச்சிக்கு அந்த பையனே பேசி முடிச்சிடலாம். கஷ்டப்பட்டு வீடு வந்து சம்மதம் வாங்குறது நான், கட்டி பிடிக்கிறது அப்பாவை. போடா. தேங்க்ஸ் அண்ணி. தேங்க்ஸ் அண்ணி. நீங்க அண்ணின்ல கூப்பிட வேண்டாம், ஸ்ரீமதியிலே கூப்பிடுங்க. வர சாட்டர்டே சண்டே நம்ம கொடைக்கானல் ட்ரிப் போகிறோம். நம்ம ஊட்டி மசனக்குடி போகிறோம். எல்லாம் ஓகே தான். ஆனா மாமா மறுபடியும் குலதெய்வ கோயில் கூட்டிட்டு போகாம இருந்தா சரிதான். என்ன மேடம், கண்டிக்கவே மாட்டீங்க? பின்னா 2 வாரம் எவ்வளோ கால் பண்ண, நீ எடுக்கவே இல்லை. அவ்வளோ கோவமா? கோவம்லாம் வெறும் 2 மணி நேரம் தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஏன் பேசலன்னா, எப்பவுமே நானே கால் பண்ணி பழகிட்டேன்னா, நீ கால் பண்ணுறது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அதான் உன் ஃபோன் காலையே ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். உங்க 2 பேர்த்தையும் அம்மா அப்பா போட்டோ எடுக்க கூப்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அடுத்த வீடியோவை பார்க்க இங்க கிளிக் பண்ணுங்க.